திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய 2025ஆம் ஆண்டிற்கு உண்டான வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல தொழில், ஜீவனம், உணவு இது எல்லாமே ஒருத்தருக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னா அது சனி நல்லா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் கர்மகாரகன், தொழில்காரகன், பித்ருக்காரகன், இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு நம்ம ஆயுள்காரகன் அப்படிங்கிற எல்லா காரகத்தையும் அவர் வாங்கியிருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா சனியும் ராகுவும் இல்லாம ஒரு சம்பவம் அங்க நடக்கவே நடக்காது. அப்ப சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் பொழுதும் அதே போல அவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுறாரு. அப்போ ஒரு 12 ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு 30 வருடங்கள் எடுத்துக்கிறார். இந்த 30 வருடத்துல வருஷம் ஒரு 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வருஷம் வக்ரம் பெறுகிறார். அப்ப ஏன் வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சூரியனிலிருந்து 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் வக்ரமே. இதுல 5ஆம் இடமும் 9ஆம் இடம் பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதுல பெரிய பவர் கிடையாது. ஆனா 6, 7, 8 இது நீங்க உங்க ஜாதத்துல பார்த்தாலே தெரியும். சூரியன் நிக்கிற வீட்டுல இருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் கண்டிப்பா அது வக்ரமே. அப்போ ஒருத்தருக்கு ஏன் வக்ரம் ஆகுது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த பிறவியில சனி அப்படிங்கிறவர் கர்மகாரகன். இந்த பிறவியில அவர்களுடைய நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக அனுபவிக்கவே அவர் பிறந்திருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா வருஷத்துல 12 மாசம் இருந்தும் ஏன் அந்த 3 மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்குது? அப்ப அந்த 3 மாசத்துல கோச்சாரப்படி சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே சனி வக்ரம் தான் இருக்கும். உங்க ஜாதத்துல பாத்தீங்கன்னா வீண் இருக்கும், அல்லது வான் இருக்கும், அல்லது ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இயல்பு நிலை சனி என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பலனை அவர் தரமாட்டார், அதற்கு எதிர்பலனை தருவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதுல இன்னொரு விதிவிலக்குகளும் உண்டு. யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல இந்த 4 வீட்டுல சனி இருந்து வக்ரம் பெற்றால் யோகத்தை வாரி வழங்கி கொண்டே செல்வார். அதே போல லக்கணத்துக்கு மறைஞ்சு 6, 8, 12 இருந்தாலும் யோகத்தை வாரி வழங்குவார். அது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள்லயோ அல்லது இது போல வருடம் வரக்கூடிய பயிற்சி காலகட்டங்களே ஈஸியா சம்பாதிப்பாங்க. ஆனா கடின உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி. சனி ஒருத்தருக்கு வக்ரம் சனி நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதலாளி. சனி வக்ரமாக இருந்தால் அவன் வேலைக்காரன். அதுதான் உண்மை. கடுமையா வேலை நம்ம செய்வோம், யாரு என்ன அப்படின்னு பார்க்காம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடுமையா உழைச்சு கொட்டுவோம். ஆனா என்னதான் நம்ம கடுமையா உழைத்தால் நமக்கு ஒரு பெயரோ புகழோ மதிப்போ, அந்த வேலைக்கு உண்டான சம்பளமோ, அந்த வேலைக்கு உண்டான ஒரு உயர் பதவியோ எதுவுமே கிடைக்காது. நீங்களா யோசிக்கலாம், நம்மளை விட திறமை கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட மேல போயிட்டு இருக்கான், ஆனா நம்ம இதே நிலையில இருக்கிறோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்கும். நீங்க கடுமையா உழைப்ப போட்டாலும் ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு நம்ம சொல்றவங்க எல்லாம் நல்லா மேல போயிட்டு இருப்பாங்க. பட் நீங்க கடுமையான உழைப்ப போட்டாலும் உங்களை கீழே தான் வச்சிருப்பாங்க, வேலைக்காரர்கள் மாதிரிதான் அங்க இருப்பீங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிறது இந்த சனி வக்ரம். அப்போ இந்த பிறவில தன்னுடைய கர்மா நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி, அதை கழித்து விட்டு செல்வதற்காக சனி வக்ரமாகி பிறந்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேலையில. யாருதான் இந்த 40 வயசு வரைக்கும் என்ன நடக்கும்னா, யாருக்கு உழைச்சு கொண்டாலும் சரி, வீட்டுக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, குடும்ப உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி எந்த உறவுகளுக்கும் நீங்க எதிர்பார்க்காம செய்வீங்க. ஆனா எல்லாருக்குமே நீங்க ஒரு வேலைக்காரனாக மட்டுமே கண்ணுக்கு தெரிவிங்க. அதெல்லாம் எப்போ உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 40 வயசு 10 வயசுல ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய உழைப்பு. சிறு வயதுல உழைக்கிறது, சிறு வயதிலே சம்பாதித்து ஏற்படுத்தி கொள்வது, சிறு வயதிலேயே ஏதோ சொத்துக்கள் வாங்குறது, அல்லது சொத்துக்களை வித்து கொடுக்கறது, ஏதோ ஒண்ணு உங்களுடைய சொத்துக்களை, பரம்பரை சொத்துக்களை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது, இது போல ஏதாவது ஒரு விஷயத்த சனி கொடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க சொல்லுவார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப இதெல்லாம் எப்போ உணர்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய 40 வயசுக்கு மேலதான். அந்த 40 வயசுக்கு மேல அது அப்படியே சனி யோகமாக மாறுவார். அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய சனி அப்படியே யோகமாக மாறுவார். அதற்கப்புறம் 40 to 50, 55 வயசு வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது தசாபுத்திகள் மட்டும் கொஞ்சம் சரியில்லாம இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்து பண்ணும்போது சனி எப்பொழுதுமே நல்லதை செய்து கொண்டு
செல்லக்கூடிய ஒரு கிரகமே அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கள் கிடையாது. சனி நல்லா இருக்கிறவங்களுக்கு தொழில் தெரியும், ஆனா சனி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு தொழிலையே உருவாக்க தெரியும் அப்படிங்கறத உண்மை. ஒருத்தருக்கு வந்து சனி நல்லா இருக்குன்னா அவன் வந்து முதலாளி. ஆனா சனி வக்ரமா இருக்கிறவங்க முதலாளிக்கே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க, அந்த முதலாளியவே உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது இந்த சனி வக்ரமானவர்கள். சோ அதனால சனி வக்ரமாக இருந்தால் நல்லதே. 40க்கு மேல மிகப்பெரிய உயர் பதவிகளும் உயர்ந்த இடத்திலும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை 40 வரைக்கும் அனுபவத்தை கொடுத்து 40க்கு மேல மிகப்பெரிய விஷயத்த உங்களுக்கு அவர் கண்டிப்பா கொடுத்துட்டு போவார். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது மேஷத்துல, கடகத்துல, சிம்மத்துல, விருச்சிகத்துல எல்லாம் உங்களுக்கு சனி இருந்தால் இப்ப சிறு வயதுல இருந்து ஒரு யோகத்தை அதை அப்படியே மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ரெண்டாவது என்னன்னா, வக்ரம், எந்த கிரக வக்ரமாக இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கள், வக்ரம்னால இரட்டிப்பு தன்மை. அப்ப சனி வக்ரம்னா இருந்ததுன்னா அது உங்க லக்கணத்துக்கு, உங்க ராசிக்கு எத்தனாம் அதிபதியோ அது எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். அது ஒரு பிடிவாத குணங்கள் இருக்கும். இதுல எல்லாம் பாருங்க, சனி வக்ரமானவங்க தொழில ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இந்த தொழில் தான் பண்ணுவேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, இது போலதான் இருப்பேன் நானு அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. வேற தொழிலுக்கு போய் இது உங்களுக்கு வருமானம் வரல, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சத, அவங்களுக்கு செஞ்சதைத்தான், அவங்களுக்கு தோன்றதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ அதனால சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர் இந்த வருடம் வருடம் வரக்கூடிய இந்த 3 மாத காலங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அந்த மத்த 9 மாதங்கள் வரைக்கும் 18 மாசம் 9 மாசம் சும்மா இருந்தாலும் கூட இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மிகுந்த யோக பலனை கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்களுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி வக்ர பயிற்சி தனிப்பட்ட முறையில ஜாதக ரீதியாக என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையா பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்க ஜாதகத்துக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்ப 6க்குடையவரும் 7க்குடையவருமாக சனி பகவான் 8ஆம் வீட்டுல போய் நின்று அஷ்டம சனியாக உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஆரம்ப காலகட்டங்கள்ல, அதாவது இந்த 2.5 வருடங்களாக, கடந்த 2.5 வருடங்களாக கண்டச்சனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தவர் இப்போ அஷ்டமச்சனியாக வேலை செய்யறார். ஃபர்ஸ்ட் அஷ்டமச்சனி அப்படின்னாலே 8ல் சனி வரக்கூடிய காலகட்டங்கள். ஆயுள் பலத்தை கொடுத்தாலும் அதற்கு ஈக்குவலா அவமானங்களையும் பண இழப்புகளையும் கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள, உறவினர்களுக்குள்ள எல்லா இடத்துலயும் கொஞ்சம் பிளாக் பண்ணி நிக்க வைப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இப்போ சனி வக்ரம் ஆகிறார் 8ஆம் இடத்துல. அப்போ ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமான ஜாதகர்களுக்கு என்ன பண்ணுவார், சனி வக்ரம் இல்லாத ஜாதகர்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கார் அப்படின்னா VR அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, வா அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சனி வக்ரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருந்து வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல கண்டிப்பாக என்ன செய்வார்னா, இதுக்கு முன்னாடி அஷ்டமச்சனில கொஞ்சம் அவமானங்கள் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் இழப்புகளாக இருக்குது, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பண ரீதியாக எல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு, கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், நோய்க்குள்ள ஒரு நல்ல மருத்துவர், நோய் விலகுவது, வேலை இல்லாம இருந்தாலும் கூட ஒரு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா வேலையெல்லாம் போயிருக்கு இப்ப, அல்லது வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கும், வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கும், அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு இடமாற்றத்தை பண்ணி கொடுக்கறது, ஒரு தொழில் மாற்றம், ஒரு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. 6ஆம் இடங்கிறது பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புகளை தேடி கொடுப்பது, புதிய வரன்கள் அமைச்சு கொடுக்கிறது, எதிர்பார்த்த வரன்களை அமைத்து கொடுப்பது. முதலே வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க எதிர்பார்த்ததுபடி நல்ல வரன்களாக அமைச்சு கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இப்போ உண்டு. அப்ப 8ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா அவமானத்தை சொல்ற ஒரு இடமாக இருக்கு. இப்போ அந்த அவமானம் எல்லாம் தள்ளி போறது, தேவையில்லாத கெட்ட பேர்கள் விலகுவது, திடீர் பண வரவு அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பது அப்படிங்கறதுல உண்டு. அப்ப சனி பார்க்கக்கூடிய இடம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப தொழில் வளர்ச்சி, தொழில் அடுத்த கட்டத்துக்கு போறது, தொழில லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை எல்லாமே விலகுவது. அடுத்தது 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன செய்வார், பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல தீர்வு, பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், கொடுக்கல் வாங்கல் எங்கேயாவது வெளியே கொடுத்துட்டு அந்த பணம் திரும்பி வராம இருந்ததுன்னா அது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள், பேச்சால நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பீங்க, இப்ப அதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப குழந்தைகள் ரீதியாக ஒரு மன திருப்தி, புதிய குழந்தைகள், அதாவது பாத்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது புதுசு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னா இப்ப இந்த டைம்ல மூவ் பண்ணலாம். குழந்தை மழலை செல்வங்கள் குடும்பத்துல வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையா இருக்கிறது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது,
5ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். இதுல சனி வக்ரமாக இருந்தால், ஒருவேளை சனி வக்ரமாக இல்லை, இது அப்படியே ஆப்போசிட்ல நடக்கும். கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்களோ ஒரு நோய் சார்ந்த விஷயங்களோ அதிகமாகிறது, வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருக்கிறது, வேலை சார்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் மூலமாக, மேல் அதிகாரிகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறது, எதிர்பார்த்த வரன் அமையாம இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் வர்றது, கொஞ்சம் தலைக்குனிவு, அவமானங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா பெருசா ஒன்னும் அஷ்டமச்சனியே நடந்துட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறதுனால சனி வக்ரம் இல்லாம இருந்தாலும் கூட பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் குறைச்சுதான் கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன இடத்துல எல்லாமே கொஞ்சம் விருத்தி ஆகுது. அதே போல தொழில நல்ல நிலைக்கு போறது. அடுத்த கட்டத்துக்கு போகாதீங்க, என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் கொண்டு போனீங்கன்னா ஓகே. புதுசா தொழில் பண்றது, புதுசா பிரான்ச் ஏதாவது பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லாம இருந்தா பெரிய பாதிப்புகள் இல்லை. அப்ப 2ஆம் இடத்தை பார்க்க இப்ப கொஞ்சம் பணம் இழக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள், பணம் தேவையில்லாம விரயம் ஆகிறது, குடும்ப ரீதியாக தேவையில்லாம ஒரு விரயம் பண்றது, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பேச்சால பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம இருக்கிறது. அதே போல குழந்தைகள் புதுசா ஏதாவது பேர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை, அதாவது புது மருத்துவர் போய் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்லாம் இருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இப்ப பண்ணாம இருக்கிறது நல்லது. என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அது பண்ணிட்டு இருக்கலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குலதெய்வ கோயில் சார்ந்த விஷயத்துக்கு போக முடியாம இருந்தாலும் கூட இந்த டைம்ல போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்ப பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த யோகத்தையும், சனி வக்ரமாக இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்ர பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். அதே போல இறைவனை சரணடையக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு கிரகங்கள் வேலை செய்வதில்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறிய ஒரு கருத்து. அதே போல இது போல நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்குண்டான தெய்வ வழிபாடுகள், அந்த உங்க ஜாதகத்துக்குண்டான யோக தெய்வங்கள் அப்படிங்கறத தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிரகங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் குறைந்து காணப்படும் அப்படிங்கிறதே உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.